வணக்கம், இது உங்கள் ஆர்கே ரோபோட்டக் அகாடமி. இன்றைக்கி நம்ம மதர் போர்டில் உள்ள காம்பனன்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக அதில் போய் லாக் ஆகும். புரியுதா? அது லாக் ஆகலை, மாற்றி போட்டீங்கன்னா நாங்கள் அது லாக் ஆகிற பொசிஷன் பல்லு எங்கே வைக்கிறது, அந்த ஃபோன் எங்கே இருக்குது, பல்லு எங்கே இருக்குது. இதுதான் இது இங்கே வந்து உள்ளே போகாது. கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு மாற்றி போட்டால் அது ஒர்க் ஆகக்கூடாது. அதான் உங்களோட எந்த அப்படின்னா எடுக்கும் போது ரெண்டையும் சேர்க்கணும். அவ்வளோதான். ஓகேண்ணா, அது மாதிரி இது வந்து சீமாஸ் பேட்டரின்னு சொல்லுவோம். சீமாஸ் பேட்டரி எடுக்கணும். இது வந்து சீமாஸ் பேட்டரி. இது எதுக்கு அப்படின்னா இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து போட்டோம். சீமாஸ் பேட்டரி பட்டன் பேட்டரி வாங்கினா இது எதுக்கு அப்படின்னா நம்ம டேட்டு டைம் வந்து மாறக்கூடாது. டே டைம் மாறக்கூடாதுன்னா அப்போ என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே மிஷின் ஆஃப் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதான் டே டைம் மாறாது. இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன், ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது என்ன இருக்கும், சில சமயம் டேட் அப்படியே இருக்கும். அதாவது உடனே ஆன் பண்ணிச்சா அப்படி இருக்கும், கொஞ்சம் டைம் விட்டு ஆன் பண்ணிச்சா டே டைம் மாறிடும். பார்த்துக்கியா? அப்போ அதுக்கு வந்து ரியல் டைம் ஆசிலேட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு ஆசிலேட்டர் ஒன்று இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுத்து ரன் பண்ணுவோம். பேட்டரியிலேருந்து அது டிஃபால்ட்டாக ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம். ஃபோன் ஆஃப்லேயே இருந்தாலும் டிஃபால்ட்டாக ஒரு சார்ஜ் எடுத்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னா அந்த டைம் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். டைம் விட்டுட்டோன்னா என்ன ஆகும், டைம் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு திருப்பி ஆன் பண்ணாச்சு டேட் டைமும் தப்பாக காட்டும், வேறு ஏதோ ஒரு டேட்டை காட்டும். ஓகேவா? அது கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்கு பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுக்கும். ஃபோனை பொறுத்தவரை பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுத்து அது ரன் ஆகிட்டு இருக்கும். பேட்டரியில் சார்ஜ் சுத்தமாக இல்லைன்னு என்ன செய்யும், சுத்தமாக சாப்பாடே இல்லை, அதெல்லாம் சுத்தமாக சாப்பாடே கிடையாது. கீழே விட்டுருவா. சரி, அந்த மாதிரி என்ன ஆகும், அது வந்து ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ ஆசிலேட்டர் ஒர்க் ஆகுனா அதுக்கு ஒரு வோல்டேஜ் தேவை. அந்த வோல்டேஜ் வந்து பேட்டரியிலேருந்து எடுத்து அந்த பேட்டரியில் அந்த வோல்டேஜே இல்லை, ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுது அப்படின்றது வோல்டேஜ் எடுக்காது, அந்த ஆசிலேட்டர் ரன் ஆகாது. அப்போ அந்த டைமில் நம்ம டைம் வந்து தப்பாகும். இதே வந்து நீ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணியிருக்க, திருப்பி எடுத்து ஆன் பண்ணுறச்சு அந்த ரியல் டைம் பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுத்துக்கணும். சார்ஜ் எடுத்து ரன் பண்ணுறதுனால அது கரெக்டாக காட்டிடும். தப்பாக கட்டுறதுக்கு காரணம் இதான், சார்ஜ் வந்து பேட்டரியில் சுத்தமாக இல்லைன்றது இந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இந்த பேட்டரி வந்து பட்டன் பேட்டரி. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதில் ஒரு வோல்டேஜ் இருக்கும். இந்த வோல்டேஜ் வச்சு உள்ளுக்குள்ள அந்த கிளாக் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கிளாக் செக்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆமாம், நிறைய உண்டு. பட்டன் சைடில் எப்படி சிறு பட்டன் கேல்குலேட்டரில் இருக்கும். சில கேல்குலேட்டர் இந்த மாதிரி இருக்கும், சின்ன கேல்குலேட்டர் அந்த மாதிரி சின்ன ரிமோட் வந்து அந்த ரிமோட்டே இப்போ சின்ன ரிமோட்டு இந்த அன்னைக்கு கூட